ஏய், அவன் செத்துட்டான்டா. Hello guys, welcome to Ethics of Coding. This is Raja here and நீங்க thumbnailல பார்த்தது மேபி உண்மையா கூட நடக்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன் அப்படின்னா ஆக்சுவலா WWDC வந்து ஆப்பிள் வந்து இப்போ ஒரு 2 days or 3 daysக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து புதுசாக என்ன கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா iOS 26 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது 18 அடுத்து 19 விடாமல் 26ன்னு விட்டுருந்தாங்க. அது ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படி விட்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களோட டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்க OS வாட்ச் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால ஸோ எல்லாமே ஒரே அலைன்டாக வரணுன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ 19 போகாமல் அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் போகாமல் எல்லாத்தையுமே வந்து 2026 அப்படின்ற மாதிரி வெறும் 26ன்னு சொல்லி iOS 26, tvOS 26, macOS 26ன்னு புது அப்கிரேடாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் சொல்லியிருந்தாங்க. சில ஃபீச்சர்ஸ்லாம் ட்ரோலபுளாக இருந்தது. லிக்விட் கிளாஸ்னு ஒன்று வந்துருக்கு கரெக்டாக. அதுதான் வந்து பெரிய ஆப்பாக நம்மளுக்கு வச்சிருக்கு இந்த ஃப்ளட்டருக்கு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ அது ஆப்ன்றதை விட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப இன்டென்ஸா இல்லாம இருக்க வரையும் நம்மளுக்கு சரி பிரச்சனை இல்லை. ஸோ இது என்னதான் ப்ராப்ளம், இந்த லிக்விட் கிளாஸ் வந்தனால ஆப்பிளுக்கும் அடி ஃப்ளட்டருக்குமே அடி வந்திருக்கு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஏன் அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃப்ளட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. நம்மளோட டியூட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா இருந்திருக்கும் ஃப்ளட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, ரியாக்ட் நேட்டிவ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ளட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன், அப்பதான் உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். ஸோ ஃப்ளட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் பெயிண்ட் தான் பண்ணும். எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து ஒரே மாதிரி பெயிண்ட் பண்ணும். ஸோ இவங்க கிட்ட நேட்டிவான விஜெட்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கூப்பர்டினோ விஜெட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து iOSக்குன்னு இருக்க விஜெட்ஸ். அந்த விஜெட்ஸ் வந்து எதுவுமே வந்து ஃப்ளட்டருக்கு டைரக்டா கால் பண்ண முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கூப்பர்டினோல இருக்க மாதிரியே இருக்க விஜெட்ஸை இவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஜெட்ஸை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். கூப்பர்டினோ பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நேட்டிவா இருக்க மாதிரியே இருக்கும். பட் ஆனால் நேட்டிவ் கிடையாது. நேட்டிவோட 90% அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ ஃப்ளட்டர் வந்து எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகுது அப்படின்னும் போது அவங்க ஸ்கியா என்ஜின் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களோட அப்ளிகேஷனை ஃபுல்லாக போத் ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ், ஸோ எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே வந்து அவங்க தான் டேக் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க UA ஃபுல்லாக. ஸோ அவங்க நினைச்சாங்க அப்படின்னா எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் டிசைன்ஸையுமே பண்ண முடியும். இப்போ ஃபியூச்சர்லேயே கூப்பர்டினோலேயே புதுசாக ஏதாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நேட்டிவ் போய் டச் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இவங்க இந்த விஜெட்ஸ்லேயே வந்து மாற்றிட முடியும். ஓகேவா? இதே தான் வந்து மெட்டீரியல் 3 ஃபார் ஆண்ட்ராய்டு, கூப்பர்டினோ ஃபார் கூப்பர்டினோ விஜெட்ஸ் ஸ்விஃப்ட் UI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து iOSக்கு கரெக்டா. ஸோ iOS 7ல இருந்து டில் நவ் அந்த 18 வரையுமே வந்து இவங்க வந்து பெரிய சேஞ்ச் பண்ணலாம். அந்த கூப்பர்டினோல சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தது. அது வந்து அவங்க வந்து ஓகே ஒரே பேக்கேஜா முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக அவங்களே பில்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து புதுசா ஒன்று கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்லூசன், அதாவது டிரான்ஸ்லூசன்டான UI, அதாவது என்னன்னா கிளியர் கிளாஸ் UI, அதாவது லிக்விட் கிளாஸ் UI. ஸோ இதுல என்ன பிரச்சனை வந்ததுன்னா இப்போ இந்த நம்ம பார்த்த கூப்பர்டினோ விஜெட்ஸ் டோட்டலா மாறுது. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ஒரு இஷ்யூவா எடுத்துக்கலாமா என்னமான்னு பார்க்கும்போது இதுக்கு ஃப்ளட்டரும் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா இவங்க நேட்டிவா பண்ணல. ஸோ ஃப்ளட்டரும் சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் பண்றதுக்காக கண்டிப்பா ஒரு கிட்டப்ல ஒரு இது ரைஸ் பண்ணியிருப்பாங்க, இஷ்யூ ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இஷ்யூக்கு எல்லாம் ஒர்க் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ஃப்ளட்டர் ஹோல்ல வச்சுட்டாங்க. ஏன் அப்படி அப்படின்னா அவங்க ஆர்கிடெக்சர் லெவல்ல வந்து மேபி தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்றத அவங்க இப்போ கொஞ்சம் ரியலைஸ் பண்றாங்க. பிகாஸ் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், நான் ஃபியூச்சர்ல வந்து இப்போ ஆப்பிள் வந்து வருஷத்துக்கு ஒரு அப்டேட் இந்த மாதிரி அவங்க UIல மாத்துறாங்கன்றத நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளா வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வருஷமும் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும். நீங்களும் ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட் டீமும் வந்து அந்த அப்டேட்டை எடுத்து ஒரு 2 மாசம் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணி அதை புஷ் பண்ற மாதிரியே இருக்கும். இட் டேக்ஸ் டைம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி லாகிங்கான ப்ராசஸாவே இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே டைனமிக்கா நம்ம கிரியேட் பண்றது தான் வந்து பெஸ்ட் அப்ரோச். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல ஏதாவது மாத்துறாங்க அப்படின்னா இது நம்மளுக்கு டைரக்டா மாறுறது தான் வந்து நல்ல அப்ரோச். பட் ஃப்ளட்டர் இப்பதான் அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா முன்னாடி வந்து அவங்க UA ஃபுல்லா டேக் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த UIல ஏதாவது மாறுச்சு அப்படின்னா நம்மளும் புதுசா எழுதுற மாதிரி இருந்திருக்கு. இதுவே ரியாக்ட் நேட்டிவ் பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேர்லயே இருக்கு ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா JS பிரிட்ஜ் யூஸ் பண்ணி இதுக்கு இது அப்படின்னு அவங்க லிங்க் பண்ணிருப்பாங்க. புரியுதா நான் சொல்ல வருது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூப்பர்டினோ விஜெட்டுக்கு வந்து நீங்க டைரக்டா ஆக்சஸ் பண்ணா அதுக்கு ரெலவென்டானது வந்து JSலயே இங்க இருக்கு. ஸோ அந்த JSல அந்த விஜெட்டை மட்டும் நீங்க விஜெட்டா காம்போனன்ட்டை கூப்பிட்டீங்க அப்படின்னா அந்த காம்போனன்ட் வந்து நேட்டிவா தான் ட்ரிகர் பண்ணும். ஸோ நேட்டிவான காம்போனன்ட்ஸ் தான் உங்களுக்கு வெளியே வருமே தவிர்த்து இவங்க எதுவும் புதுசா கிரியேட் பண்ணல. ஸோ அப்ப என்ன ஆகும்னா நான் எக்ஸ்கோட மட்டுமே புதுசா அவங்க என்ன அப்டேட் விட்டாலுமே சரி, நான் ஜஸ்ட் எக்ஸ்கோட் அப்டேட் பண்ணாலே இங்க முடிஞ்சிடும். ஃப்ளட்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான அப்ரோச் ஆர்கிடெக்சருக்கு போனாங்க. ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு டிராபேக்கா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா, ஹோல்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்ட்டு.
இதுதான் அந்த இஷ்யூ நம்ம பார்த்துட்டு இருக்க இஷ்யூ. அதாவது சப்போர்ட் ஃபார் iOS 26 லிக்விட் கிளாஸ் டிசைன் இன் கூப்பர்டினோ விஜெட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூப்பர்டினோ விஜெட்ஸ்ன்றது தனி விஜெட் பேக்கேஜ். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம் லிக்விட் கிளாஸ் அப்டேட்டுக்கு அப்படின்னு இன்னொன்று பீட்டா தான் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. செப்டம்பர்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து எல்லா iOS டிவைசஸ்க்குமே iOS 26 வந்து ரோல் அவுட் ஆகும். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, as with Material 3 Expressive, we are not developing the new Apple 26 UI design features in the Cupertino library right now and will not be accepting contributions for these updates at this time. அதாவது நீங்க யாராவது இதுக்கு இந்த ஸ்பெசிபிக் விஜெட்ஸ்க்கு அதே மாதிரி யூஐ பண்ணி எங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதில் பயப்படுற விஷயம் மாதிரி ஒரு விஷயமும் இல்லை. வி டேக் சம் டைம் டு கெட் புல் பேக். அதாவது என்னன்னா கொஞ்சம் டிராபேக் ஆயிடுச்சு, அதை நாங்கள் புல் பேக் பண்ணி மறுபடியும் வரோம். பட் இதுல நீங்க பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இதுவரையும் இருந்த எல்லாமே அப்படியே இருக்குங்க, அதுல பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு இதுவரையும் நீங்க உங்க ஆப் செஞ்சது எல்லாமே வந்து அப்படியே டிட்டோ ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. பட் என்ன அப்படின்னா நம்மளால அந்த புதுசா வந்திருக்க அந்த டிரான்ஸ்லூசன்ட் யூஐயும் உங்க அப்ளிகேஷனுக்குள்ள நீங்க காமிக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்களே தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஃப்ளட்டர் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ளட்டர் இட்ஸ் டேக் சம் டைம் டு ரீவேம்ப் தெம்செல்வ்ஸ். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வருவாங்களே தவிர்த்து. ஸோ இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க தான் அதை டெவலப் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃப்ளட்டர் அதுக்கு இன்னும் ப்ரொவைட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த இதை படிச்சு பாருங்க, மேபி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கலாம் என்னன்ட்டு. ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து அவங்களும் சில சஜஷன்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு பாருங்க, இந்த மாதிரி இமேஜ் ஃபில்டர் டாட் பிளர் கொடுத்தாலே நம்மளுக்கு இது வந்துடும் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. உங்க பாருங்க ஒருத்தர் வந்து அதை டெவலப்பே பண்ணியிருக்காரு, வீடியோ எடுத்து போட்டிருக்காரு பாருங்க. ஸோ அந்த ஆப்பிள் யூஐ மாதிரி ஸ்லைடர் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி இவங்கெல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. மேபி பிஎஸ்லாம் ஓப்பன்ல இருக்கலாம் இவங்க பேர்ல. பட் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபியூச்சர்ல வந்து இன்னொரு புதுசா ஒரு ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாசம் எல்லாம் வருஷமே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நான் ஒரு டைம் அதை மாத்திட்டு இருக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ளட்டர் எனக்கு தெரிஞ்சு என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, மேபி வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களோட இதுல அதாவது அவங்களோட ஆர்கிடெக்சர் லெவல் ஏதாவது சேஞ்ச் பண்ணி இதை இன்னும் எஃபிஷியன்ட்டா கொண்டு வர முடியுமா, அடிக்கடி இதில் கை வைக்காம இன்னும் எஃபிஷியன்ட்டா ஏதாவது பண்ணி இதை பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் அவங்களோட சஜஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஸோ யூ கேன் சி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய ஒருத்தர் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி பண்ணியும் வச்சிருப்பாங்க மேபி. ஒன் செகண்ட். அதே மாதிரி இங்க இன்னொருத்தரும் இன்னொன்று சொல்லியிருந்தாரு, என்னன்னா நீங்க இந்த மாதிரி தனி பேக்கேஜா யூஸ் பண்ணிக்கலாம்ல. எப்படி வந்து கூப்பர்டினோ யூஐன்னு தனியா இருக்கோ அதே மாதிரி ஃப்ளூவென்ட் யூஐ மேக்ஓஎஸ் யூஐன்னு அது மாதிரி இருக்கு போல ஆல்ரெடி. ஸோ அதே மாதிரி நம்ம லிக்விட் கிளாஸுமே தனி காம்பனன்ஸ் லைப்ரரியில போட்டுடலாமே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, அது மாதிரி ஒன்னொன்றுக்கும் நான் லைப்ரரி போட்டிருந்தா இன்ஃபினிட்டா இன்னும் ஃப்ளட்டரோட சைஸ் வந்து பெருசாயிட்டே இருக்கும் கரெக்டா, எஸ்டிகேவோட சைஸ். ஸோ அதையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ மேபி அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணிட்டு ஏதாவது புது ஆர்கிடெக்சர் லெவல் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்து ஃப்ளட்டர் வருவாங்க. பட் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம். மீன்வைல் WWDC announced other features beyond design updates that we are also tracking. See the Apple release for the latest as we looking into each exciting update and how it will be coming to Flutter. ஸோ இவங்க வந்து கான்ஸ்டன்டா WWDCலேருந்து வச்ச ரிலீஸ் நோட்ஸ் எல்லாத்தையுமே லிசன் பண்ணிட்டு ஸோ இதை எப்படி நம்ம ஃப்ளட்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத அவங்க இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக வரி பண்ண வேண்டாம். மறுபடியும் நான் சொல்றேன், ஃப்ளட்டர் டெட்னு போட்டு வந்து கிளிக் பைட்காக. பட் என்ன அப்படின்னா ஃப்ளட்டர் வந்து அழியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சது எல்லாமே இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் நார்மலா ஒர்க் ஆகும். நீங்க இனிமேல் புதுசாகவும் டெவலப் பண்ணிக்கலாம். பட் இங்க WWDCல கொடுத்த இந்த சில ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போதைக்கு நீங்களே டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து ஃப்ளட்டர்ல அந்த எஸ்டிகேல அது வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம் மேபி. ஸோ அதே மாதிரி நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறதும் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் அக்செப்ட் பண்ணல. ஸோ ஆனால் நான் லிங்க்டின் அந்த அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, there is no more future for Flutter அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் இது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா ஃப்ளட்டருக்கு வந்து ஆல்ரெடி வந்து பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் கைண்ட் ஆஃப் கூகுள் பே, கிரெட் அந்த மாதிரி பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃப்ளட்டர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க டோட்டலா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இவங்களால உடனே மைக்ரேட் பண்ண முடியாது. அவங்களோட ஃபுல் பிளாட்ஃபார்முமே அங்கே இருக்கு. ஸோ அதே மாதிரி கூகுளும் விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் அதுதான். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் பேஸ்டா வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும் ஃப்ளட்டர் வந்து 2020 or
2021 or 20 பீரியட்லேயே வந்து ஃப்ளட்டர் அழிஞ்சிரும்னு சொன்னாங்க. ஏன்னா பேக்கேஜஸ் அந்த அளவு இல்லை, ரிசோர்ஸஸ் அந்த அளவு இல்லை, யாரும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற பேஜ்ல வந்து. பட் அதுல இருந்து ரிவைவ் ஆகி வந்துச்சு. அதுக்கப்புறம் மெட்டீரியல் 2ல இருந்து மெட்டீரியல் 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும்னு தான் நம்ம பார்க்கலாமே தவிர்த்து ஃப்ளட்டர்லாம் ஃபுல்லா அழியாது. ஸோ நிறைய பேர் நீங்க எங்க பார்த்தாலுமே சரி ஃப்ளட்டர் அழிஞ்சிருச்சு, இனிமேல் ரியாக்ட் நேட்டிவ் தான் ஏன்னா அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படின்னா முதல்ல பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ்ல இருந்து ஃப்ளட்டர் ஏன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கியா இன்ஜின் யூஸ் பண்ணி ஹாட் ரீலோட்லாம் கொண்டு வரனால தான் வந்து கம்பேரிட்டிவ்லி ரியாக்ட் நேட்டிவோட ஃப்ளட்டர் வந்து ஃபாஸ்டராகவும் இருக்கு, லைட்டாகவும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் நேட்டிவ்க்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது மாதிரி இருக்கும் கரெக்டா. ஏன்னா ரியாக்ட் நேட்டிவுமே அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தது. என்னன்னா ஜேஎஸ் பிரிட்ஜ் இருக்கு. ஸோ அந்த ஜேஎஸ் பிரிட்ஜ் இருக்கனால உங்களால உங்களோட ஹாட் ரீலோட் டைமிங், அதுக்கப்புறம் பில் டைமிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிகமாகுது. உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்பேஸுமே பெருசா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு கரெக்டா. ஸோ இந்த மாதிரி ரியாக்ட் நேட்டிவ்லயும் டிராபேக்ஸ் இருக்கு, ஃப்ளட்டர்லயும் டிராபேக்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். இது டிபேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ உங்களோட டிபெண்டன்சி வந்து நேட்டிவான விட்ஜெட்ஸை யூஸ் பண்ணும், காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் வச்சு ரியாக்ட் நேட்டிவ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு யூஐல ஃபுல் கண்ட்ரோல் வேணும், நான் தான் ஃபுல்லா எழுத போறேன், புதுசா கஷ்டமா அழகழகா பண்ண போறேன், நானே ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து பண்ணணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க ஃப்ளட்டரை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டெக்னாலஜியுமே அழியாது. ஸோ நான் வச்சது கிளிக் பைட்காக மட்டும்தான். ஸோ ஃப்ளட்டர் அழியாது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைச்சிருக்கேன், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கேன். ஃப்ளட்டர் அழியும்னு சொல்றவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.